வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இது ரொம்ப கொடுமை. விபத்தால் உயிரிழந்த சனம் செட்டி தம்பி இரங்கல் தெரிவித்த சத்யராஜுடைய மகள் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 போட்டியில் பங்கேற்ற மக்கள் தலைவலியாக மாறிய சனம் செட்டி சினிமா படங்களில் டிவி ரியாலிட்டி ஷோக்களில் பிக் பாஸ் விமர்சகராக பணியாற்றி வருகிறாங்க. நேற்று தனது தம்பி விபத்தால் உயிரிழந்து விட்டார் என அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. பல சினிமா பிரபலங்கள் அவரது ரசிகர்களை அதிர்ச்சியும் ஆழ்த்தியுள்ளது. 2012ஆம் ஆண்டு தமிழில் வெளியான அம்புலி படத்தில் நடித்து சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை சனம் செட்டி. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் என தென்னிந்திய மொழி பல படங்களில் நடித்திருக்கிறாங்க. ஆனாலும் சினிமாவில் தனக்கு சரியான கதாபாத்திரம் வரவில்லை என்றும் சரியான வாய்ப்புகள் பெறுவதற்காக பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு சில படங்கள் மட்டுமே இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு அமைந்தது. தொடர்ந்து சினிமாவில் சாதிக்க போராடி கொண்டிருக்கும் சனம் செட்டிக்கு தற்போது தாங்க முடியாத ஒரு துக்கம் ஏற்பட்டுள்ளது. 39 வயதாகும் நடிகை சனம் செட்டி தனது தம்பி விபத்து ஒன்றில் அகால மரணம் அடைந்தது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீர் மல்க பதிவிட்டிருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தேயே எத்தனையோ கனவுடன் வீட்டில் ஒரு ஆண் பிள்ளையை வளர்த்திருப்பாங்க என்றும், இளம் வயதில் இப்படி விபத்தில் பறிகொடுத்தது சனம் செட்டியுடைய பெற்றோர் ராகுலை வளர்த்தவங்க என்றும் ரசிகர்கள் சனம் செட்டியினுடைய தம்பி மரணத்தைக்கு அறிந்து கொண்டு கமெண்ட் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. நடிகை சனம் செட்டியோட தனது பெற்றோர்கள் தாங்க முடியாத வழியை இந்த விபத்து கொடுத்து விட்டது. இது ரொம்பவே கொடுமை. என்னுடைய செல்ல தம்பி ராகுலை நான் இழந்து தவித்து வருகிறேன். அவரது ஆத்மா சாந்தி அடைய தயவு செய்து அனைவருமே எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என மன்றாடி கேட்டிருக்கிறாரு. சனம் செட்டியுடைய இந்த இன்ஸ்டாகிராம் பதிவை பார்த்துவிட்டு சக பிக் பாஸ் நடிகையான சாக்ஷி அகர்வால் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நடிகை சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் விஜய் டிவி பிரபலங்கள், சனம் செட்டியினுடைய நண்பர்கள் என பலருமே அவங்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் கூட சனம் செட்டிக்கு அவங்களுக்கு தொலைபேசியின் வாயிலாக அவங்களுடைய தம்பிக்கு இரங்கல் செய்தினை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது. நிறைய பேர் சனம் செட்டியுடைய தம்பிக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்து அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. தயவு செய்து அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசிகர்கள் எல்லோருமே கமெண்ட் மூலமாக அவங்களுக்காக இரங்கல் செய்தினை வெளியிட்டு பிரார்த்தனையும் செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்? நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா சனம் செட்டியுடைய தம்பி அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.